அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் ராசி பொருத்தம் ராசி மண்டலத்திலேயே மிகவும் சவாலான மற்றும் சுவாரஸ்யமான ஒன்று. அறிவாற்றல் மிக்க மிதுன ராசி ஆணுக்கும் ஆளுமை மிக்க விருச்சக ராசி பெண்ணுக்கும் இடையிலான பொருத்தம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசி காற்று தத்துவம், எப்போதுமே இலகுவா இருக்கும். விருச்சக ராசி நீர் தத்துவம், மிகவும் ஆழமானது. மேல் மட்டத்துல வீசும் காற்று ஆழமான கடலை சந்திக்கும் போது அங்க மிகப்பெரிய அலைகள் உருவாகும். இவங்க வாழ்க்கையும் அப்படிப்பட்ட நிறைய மாற்றங்கள் நிறைந்ததுதான். இருவருடைய குணநலன்கள்னு பார்க்கும்போது முதல்ல மிதுன ராசியான் புதனின் அம்சம் கொண்டவங்க. இவங்க ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி கலகலப்பா பேசுவாங்க, எதையும் மேலோட்டமா பார்ப்பாங்க, சுதந்திரத்தை அதிகம் விரும்புவாங்க, நகைச்சுவை உணர்வு இவங்க கிட்ட அதிகம். விருச்சக ராசி பெண்ணை பொறுத்த வரைக்கும் செவ்வாயின் அம்சம் கொண்டவங்க. இவங்க ஒரு மர்மமான ராணி, ஆழமான உணர்வுகள் கொண்டவங்க, எதையும் கூர்மையா கவனிப்பாங்க, நேர்மை மற்றும் விசுவாசத்தை உயிரா மதிப்பாங்க, எதையும் அவ்வளவு எளிதில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மிதுன ராசியான் எல்லாத்தையும் ஏன் எப்படின்னு மூளையால யோசிப்பாரு. விருச்சக ராசி பெண் எல்லாத்தையும் உள்ளுணர்வால இன்ட்யூஷனால உணர்வாங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி பெண்ணின் அமைதியும் அவங்க கண்களில் இருக்கும் காந்த சக்தியும் மிதுன ராசியான சுண்டி இழுக்கும். மிதுன ராசியானின் புத்திசாலித்தனமான பேச்சு விருச்சக ராசி பெண்ணுக்கு பிடிக்கும். விருச்சக ராசி பெண் காதல மிகவும் தீவிரமா அணுகுவாங்க. மிதுன ராசியான் காதல ஒரு விளையாட்டாவோ அல்லது ஜாலியான விஷயமாவோ கருதுவாங்க. இங்கதான் இவங்களுக்கு சிறு முரண்பாடுகள் தொடங்கும். திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது விருச்சக ராசி மனைவி குடும்பத்தின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வீட்டை மிக திறமையா நிர்வகிப்பாங்க. மிதுன ராசி கணவர் குடும்பத்தின் கலகலப்புக்கும் பொருளாதார தேவைகளுக்கும் ஓடி ஓடி உழைப்பாங்க. மிதுன ராசியானின் நட்பு வட்டமும் அவங்க எப்போதும் போனில் இருக்கிறதும் விருச்சக ராசி மனைவிக்கு சந்தேகத்தை அல்லது பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தலாம். விருச்சக ராசி பெண்ணின் அதீத கோபம் மற்றும் பிடிவாதம் மிதுன ராசியான அச்சுறுத்தலாம். விருச்சக ராசி பெண் எதையும் மறைக்காம உண்மையா இருக்க விரும்புவாங்க. ஆனா மிதுன ராசியான் சில சமயம் சமாளிக்கிறதுக்காக சொல்லும் பொய்கள் பெரிய சண்டையில போய் முடியலாம். இந்த ஜோடியின் வெற்றி நம்பிக்கைங்கிற ஒண்ணுல தான் இருக்கு. மிதுன ராசியான் தன்னுடைய மனைவி கிட்ட எதையும் மறைக்க கூடாது. அதே மாதிரி விருச்சக ராசி பெண்ணும் தன்னுடைய கணவருக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுக்கணும். மிதுன ராசியான் விருச்சக ராசி பெண் கிட்ட இருந்து ஆழமா சிந்திக்க கத்துக்கணும். விருச்சக ராசி பெண் மிதுன ராசி ஆண் கிட்ட இருந்து வாழ்க்கைய எளிதா எடுத்துக்க கத்துக்கணும். ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கும்போது இந்த ஜோடியோடைய ஒரு சூழலை யோசிச்சு பாருங்க. ஒரு புது வீடு வாங்கலான்னு முடிவு பண்றாங்க. மிதுன ராசி கணவர் உடனே 10 பேர்கிட்ட விசாரிச்சு அங்க போலாம் இங்க போலான்னு ஜாலியா பிளான் போடுவாரு. ஆனா விருச்சக ராசி மனைவி அமைதியா எல்லாத்தையும் கவனிச்சு எந்த இடம் பாதுகாப்பானது, எந்த இடம் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு ரொம்ப ஆழமா ரிசர்ச் பண்ணுவாங்க. மிதுன ராசி கணவர் வேகமா செயல்பட நினைப்பாரு, விருச்சக ராசி மனைவி விவேகமா இருக்க நினைப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு புரிதல் வந்தா இவங்க ஜெயிக்கலாம். இருவருக்குமான உறவு மேம்பட இந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. மிதுன ராசி கணவருக்கு உங்க மனைவி மிகவும் நேர்மையானவர், அவங்க கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. அவங்க கோபமா இருக்கும்போது விவாதம் செய்யாம அமைதியா இருங்க. விருச்சக ராசி மனைவிக்கு உங்க கணவர் இயல்பிலேயே கலகலப்பானவர், அவர் யார்கிட்ட பேசினாலும் அது தப்புன்னு நினைக்காதீங்க. அவர் மேல அதிக அதிகாரம் செலுத்தாம அன்பால அவரை வழி நடத்துங்க. இருவரும் சேர்ந்து ரகசியமா திட்டமிட்டு செயல்படுறது இவங்களுக்குள்ள நெருக்கத்தை அதிகரிக்கும். உங்களுக்கான பரிகாரங்கள்: உறவில் இருக்கும் கசப்புகளை நீக்கி ஈர்ப்பு அதிகரிக்க செவ்வாய்க்கிழமை தோறும் விருச்சக ராசி மனைவி துர்க்கையம்மனுக்கு அல்லது முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்யறது மூலமா கோபத்தை குறைக்கும். புதன்கிழமை தோறும் மிதுன ராசி கணவர் பெருமாளை வழிபட்டு துளசி தீர்த்தம் அருந்துவது தெளிவான சிந்தனையை கொடுக்கும். பிரதோஷ நாட்கள்ல தம்பதிகளா சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்யறது மூலமா இருவருக்கும் இடையே இருக்கும் மனக்கசப்புகளை நீக்கும். மிதுனம் மற்றும் விருச்சகம் இணையறதுங்கிறது ஒரு சவாலான மேட்ச் தான். ஆனா மிதுனத்தின் அறிவும் விருச்சகத்தின் ஆளுமையும் சரியா இணைந்தா இவங்களை யாராலும் வெல்ல முடியாது. விட்டு கொடுத்தா இந்த ஜோடி ஒரு சிறந்த பவர் கப்பலா இருப்பாங்க. எதிர்பார்ப்புகளையும் அன்பையும் சமமா பகிர்ந்து கொள்ளும் உங்க இல்லறம் சிறக்க வாழ்த்துக்கள். ஒரு சின்ன விஷயம், ஏற்கனவே திருமணம் ஆனவங்களா இருந்தா வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை இனிமே தான் மிதுன ராசி ஆண்கள் விருச்சக ராசி பெண்களை கல்யாணம் பண்ண போறீங்க, இல்ல விருச்சக ராசி பெண்கள் மிதுன ராசி ஆணை கல்யாணம் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. ஏன்னா மிதுன ராசிக்கு விருச்சக ராசி 6ஆம் ராசி, பகை ராசி.
விருச்சக ராசிக்கு மிதுன ராசி, 8ஆம் ராசி அஷ்டம ராசி. இதுக்கு சஷ்ட அஷ்டாங்கம்னு பேரு. 6, 8ஆம் ராசிகளை கல்யாணம் பண்றது மூலமா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து போகுங்கிறத மனசுல வச்சுக்கணும். அதனால புதுசா கல்யாணம் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாம். நண்பர்களே, உங்க பார்ட்னர் மிதனமா அல்லது விருச்சகமா? உங்க வீட்ல யார் அதிகமா டெடிகேட்டிவா வேலை பார்ப்பாங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பொதுவான பலன்கள் தான். மற்றபடி உங்க சுயஜாதகப்படி தான் 80% உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறது முடிவாகும். உங்க சுயஜாதகத்துல இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்றாங்கங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்கள் மாறுபடும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.